உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட வெற்றிகள் நிரந்தரமாகும். உங்களை ஒரு மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நேரம் இது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். துலாம் ராசி, ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறது எவ்வளவு பெரிய விசேஷம். உங்களை ஒரு மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நேரம் இது. தனிப்பட்ட வெற்றிகள் நிரந்தரமாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இளைய சகோதர சகோதரிகளின் எழுச்சிமிகு வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. இப்போது அவர் ஜூன் 1ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு குரு பார்வையை கொடுக்குறார். அதனால் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கான தீர்வை கொடுப்பார். இது பூர்வ புண்ணிய பலத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குரு கெடுத்துட்டு இருந்தார், இப்போ சுக்கிரன் அங்கே போய் நல்லது பண்ண போகிறார். ஸோ தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக வியாபாரம் துவக்கணும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கள்ல, உங்களுடைய புதிய முயற்சியை துவக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நேரத்தில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும். அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு போக போகிறாரு. 10ல் குரு பதவி மாற்றம். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு போகும்பொழுது சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வியாபார முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் உதவி கேட்டிங்கன்னா அவங்க வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க, ஐ எம் தேர் ஃபார் யூ, நான் உங்களுக்கு அண்ணனாட்டம் தம்பி ஆட்டம் சொல்லக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் வெற்றியை தரும். ஸோ உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயம், இதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு தான் சுக்கிரன் போகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அதுவும் போகிற இடம் பொதுவாக இந்த ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வை பலம், ஸ்தான பலம். இப்போ சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குருவுக்கு ஸ்தான பலம் சுமார் தான். ஆனால் அவருடைய பார்வை பலம் ரொம்ப வெற்றியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தடையை விலக்கும் சூழ்நிலை ஏற்படும். நல்ல பேச்சாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்களால் வருமானம் ஏற்படும். நீங்கள் நிறையா பேசுவீங்க. அதுக்கு இத்தனை நாளாக கடந்த சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சால் எதிரிகள் வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எதிரியாக இருந்த நபர், ஒரு குறிப்பிட்ட நபர், அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், குறிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர், இந்த ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கே புரிதல் ஏற்படும். ஐயோ சார் ரொம்ப நல்லவராச்சே, நம்ம ஏன் இத்தனை நாளாக அவங்களே வருவாங்க, சார் இது இப்படி பண்ணிங்களே, இது என்ன காரணம் சார், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அவங்களோட ஏஜை பார்க்காம அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஓ சார் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மேடம் சொன்னது கரெக்டு தான்ட்டு அவங்களுக்கு புரிதல் ஏற்படும். உங்களுடைய நிலைப்பாட்டை புரிய வைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற பயிற்சி தான் இந்த சுக்கிர பயிற்சி. உங்களுக்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒன்றா காளி இல்லாட்டி சிவன் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் முன்னோர்கள், உங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு ஒரு ஊரில் வாழ்ந்துருப்பாங்கல்ல, அங்கேருந்து தான் நம்ம கிளம்பி சென்னை கோயம்புத்தூர்னு ஊராக சுற்றிட்டு இருக்கோம். வேலை நிமித்தமாக வெளியில் வந்துட்டோம். உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒன்றா காளி கோயில் இருந்துன்னா காளி, இல்லாட்டி சிவன், அந்த சிவன் கோயில்,
இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு அகலும். சுக்கிர பயிற்சி பலன்கள் எதுக்காக சார் இது போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். சுக்கிரன் இல்லை அப்படின்னா அன்பு இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது, உறவு இருக்காது. இந்த உறவு இருந்தால் மட்டும்தான் எந்த ராசியாக இருந்தாலும் தங்களுடைய உறவின் பலத்தை கொண்டு தான் எதிரிகளை வெல்ல முடியும், தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் வந்து இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து தன்னுடைய சொந்த வீடு. அவர் போகிற வீடு வந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. தன்னுடைய நண்பனான புதனின் வீடான மிதுன ராசிக்கு போகிறார். புதன் வந்து சுக்கிரனுக்கு மாணவன். அதாவது சனி புதன் ஆகிய 2 கிரகங்களும் சுக்கிரனுக்கு மாணவன். செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து குருவுக்கு மாணவர். ஸோ அதனால் வந்து இவங்கள்லாம் வந்து தேவ டீம், இவங்கள்லாம் வந்து அசுர டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசுர கிரகமான சுக்கிரன், அசுராச்சாரியாரான சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய வீடான மிதுன ராசிக்கு போகிறதுனால பல பேர்த்துக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போனால் தான் மனசு சங்கடம் இருக்கும். எதிரி வீட்டுக்கு போகிறோம், இப்போ போனீங்கன்னா உங்களுடைய எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், இது என்னோட இடம்டா அப்படிங்கிற லெவலில் இருப்பார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதா இல்லை திருஷ்டத்தினால் சங்கடம் அனுபவிப்பீர்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம பயன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் அது. அதை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணத்திற்குரிய சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.